காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிட போகிறேன் சொன்னவர் திருமா அவர்கள். எதற்காக? 2026 அரசியல் தேர்தல் களத்தில் தேர்தலுக்கு பின்பு நிறைய மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. அதற்காக நான் போட்டியிடுகிறேன் காட்டுமன்னார் கோவிலில். உச்சரிப்பில் ஒரு பிசறு கூட இல்லாம சொன்ன வார்த்தை. என்ன மாற்றம் அரசியல் பெரிதா? தொங்கும் சட்டசபை வரும் என்ற நினைப்பில் அண்ணன் திருமா அவர்கள் இந்த கருத்தை கூறினாரா? போட்டாங்க பஞ்ச் தம்ப்லைன். அண்ணன் கட்சியை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கையா? போட்டாங்க பஞ்ச் தம்ப்லைன். எத்தனை தம்ப்லைன்ஸ்? அப்போ இந்த தம்ப்லைன்லாம் யார் பார்க்கறான்னு தெரியல. குறிப்பா மக்கள் இதை கடந்து போனாங்க. ஆனா குறிப்பா திமுக தலைமை இதை பார்த்திருக்கு. அண்ணன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதை தவிர்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அல்லது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களிலிருந்து ஏதாவது மன அழுத்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொண்டாடி இருப்பாங்க. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடும் பொழுது காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி கொடுத்த வாக்குகள் தான் அண்ணனோட வெற்றிக்கு காரணம். இதை பெருமையா அண்ணனே நேற்று சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இந்த பின்வாங்கல்? எந்த இடத்துல இருந்து இந்த அழுத்தம் வந்துச்சு? கொஞ்சம் முன்னாக்கி போயிருமா? ஆதவ அர்ஜுனா அவர்கள் இது கட்சியில விசிகால இருக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்களை பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுல அவரோட பேரும் இருந்தது. ஆனா அண்ணன் திருமா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன்? யார் கொடுத்த அழுத்தம்? அதற்கு இன்றைய வரை விட இல்லை. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கருத்து தெரிவிச்சாரு. அந்த கருத்துக்கு அப்புறம் அவர் கட்சியிலிருந்து நீக்கினாங்க. அது கட்சிக்கான முரண்பாடான கருத்துகள் அப்படின்னு சொல்லவே முடியாது. விசிகாவோட கொள்கையில தான் பேசியிருந்தாரு. அவரை பேச விட்டது யாருங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. அதன் முன்பு அவர் மீது எடுத்த நடவடிக்கை யார் கொடுத்த அழுத்தம்? எதனால்? இப்போ வரைக்கும் தெரியல. நிறைய விஷயங்களை பேசிட்டே போலாம். மதுக்கு எதிராக போராட்டம் மிகப்பெரிய லெவலில் பண்ணாப்ல. அதை கண்டினியூஸா எடுத்து பேசிட்டு இருக்காருங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பண்ணாரு. கடைசியில் போராட்டம் யாரை ஏத்துனா திமுகவையும் சேர்த்து வச்சுட்டு அதுலேயும் பாஜக தான். அண்ணே ஏனே திமுக கூப்பிட்டீங்க, பாஜக மத்திய அரசாங்கம் போட்டு அனுப்பணும்னு சொல்றீங்க, என்னண்ணே ஏனே? அதுக்கப்புறம் எத்தனையோ ஆணவ கொலைகளுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை, நான் முதல்வராக இருந்தா கூட இந்த ஆணவ கொலை தடுக்க முடியாதுன்னு. அண்ணன் இருந்து இந்த வார்த்தையா?